ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம April 5 and 6 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முக்கிய தினங்கள் ஃபர்ஸ்ட் வந்து முக்கிய தினங்கள் என்னென்னு பார்த்துருவோம். April 2 சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். இது வந்து எதுக்காண்டி கொண்டாடுறோம் அப்படின்னா, குழந்தைகளோட புத்தக வாசிப்பு திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காண்டி இந்த சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் April 2 வந்து கொண்டாடுறோம். அடுத்து April 5 தேசிய கடல்சார் தினம். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கடல்சார் பாதுகாப்பை வந்து வலுப்படுத்துறதுக்காண்டி தேசிய கடல்சார் தினம் கொண்டாடுறோம். இதோட இது பார்த்தோம் கருத்துரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் மெரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ் அப்படின்றதான் இந்த வருஷத்தோட கருத்துரு. அடுத்து வந்து April 5 சர்வதேச மனசாட்சி தினம். இது வந்து என்ன அப்படின்னா, இதோட கருத்துரு என்ன பார்த்தோம் அப்படின்னா, டுகெதர் ஃபார் பீஸ் ஃப்ரம் கான்சைன்ஸ் டு கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்றதான் இந்த வருஷத்தோட கருத்துரு. அடுத்து வந்து April 4 நாட்டோ தினம். நாட்டோ அப்படின்றது வந்து 1949 April 4 வந்து வட அட்லாண்டிக் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. அந்த தினத்தை வந்து நினைவு கூறதுக்காண்டி நாட்டோ தினம் வந்து April 4 வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து April 6 சர்வதேச வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினம். இந்த வருஷம் கருத்துரை என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட கருத்துரு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த சாகர் திட்டத்தின் கீழ் எந்த கப்பல் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, ஆன்சர் வந்து INS சுனேனா கப்பல் அப்படின்றது தான் இது பண்ணுது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ கடல்சார் ஒத்துழைப்பு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கடல்சார் பாதுகாப்பு, கடல் போக்குவரத்து, சுதந்திரம், நிலைத்தன்மை மேம்படுத்த வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த INS சுனேனா கப்பலை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த மாநிலம் ஆளில்லா விமானத்தின் விமானிகளாக பயிற்சி பெற்ற பெண்கள் கொண்ட சுய உதவி குழுக்கள் SHGS அதிக எண்ணிக்கையில் உள்ளது அப்படின்னா, எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகா. இது வந்து 145 சுய உதவி குழு உறுப்பினர்களை வந்து கொண்டிருக்கு. இங்கே தான் வந்து இந்த இதில் வந்து ஆளில்லா விமானம்னா அந்த ட்ரோன் நம்ம பார்க்குறோம்ல, அந்த ட்ரோன் எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா, நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் கீழே வந்து உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை வந்து தெளிக்க பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரோன் பயிற்சி வந்து இந்த திட்டத்தின் மூலயமா அளிக்கிறாங்க. இது வந்து விவசாயத்திறனை வந்து மற்றும் பயிர் உற்பத்தியை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி இந்த திட்டத்தின் கீழே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் கீழே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இந்த பயிற்சியை வந்து அளிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமோ ட்ரோன் தீதி திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த துறை கர்சாந்தி என்ற ஏஐ தளத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வருமான வரித்துறை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா, வருமான வரி தாக்கல் செய்வதற்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த வழியை வந்து எளிமையாக்குறதுக்காண்டி இந்த ஏஐ தளத்தை வந்து வருமான வரித்துறை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, வருமான வரி தாக்கல் மற்றும் இணக்கம் மற்றும் குறைகளை தீர்க்கிறதுக்காண்டி இந்த கர்சாந்தி என்ற ஏஐ தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தூதர் வந்து யார் அப்படின்னா, மணல் சிற்ப கலைஞர் வந்து சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்ற அவர் வந்து இந்த வட்டம் தூதராக வந்து நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 2025-26 நிதியாண்டில் எத்தனை கோடி பாதுகாப்பு ஏற்றுமதியை செய்து வந்து சாதனை படுத்திருக்கு அப்படின்னா, 38,422 கோடி பாதுகாப்பு ஏற்றுமதி செய்து வந்து நம்மளுக்கு வந்து இந்திய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதித்துறை வந்து நம்மளுக்கு சாதனை படுத்திருக்கு. கடந்த ஆண்டு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 23,672 கோடி வந்து இது பண்ணுங்க. இந்த வட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க, 62.66% வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொதுத்துறையில் ஏற்றுமதி எவ்வளோ இதுன்னா 54.84%, தனியார் துறையில் வந்து ஏற்றுமதியில் வந்து 45.16% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தாமதங்களை குறைக்கவும் தீர்வு செய்முறைகளை மேம்படுத்தவும் டேஸ் சட்ட மசோதா 2026 இந்திய பாராளுமன்ற நிறைவேற்றம் பார்த்தா திவால் நிலை மற்றும் நொடித்தல் சட்ட மசோதா வந்து இந்த வட்டம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, 2016 திவால் நிலை மற்றும் திவாலாக்குதல் சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்து இப்போ திவால் நிலை மற்றும் நொடித்தல் சட்ட மசோதா வந்து
கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நலிவடைந்த நிறுவனங்களை மீட்டெடுக்கவும், வணிக மதிப்பை வந்து தக்க வைக்கவும், திவால் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு தான் இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து 2026ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த தன்னாட்சி அமைப்புக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வந்து வழங்கிருக்கு அப்படின்னா NCERT. ஓகே, இந்த அமைப்புக்கு தான் வந்து இந்த தன்னாட்சி அமைப்புக்கு தான் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, 1961ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் பள்ளி கல்வியை வந்து மேம்படுத்திருக்காங்க. NCERT வந்து 1961ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் நிபுணர் குழுவோட பரிந்துரை பேர்ல தான் இவங்களுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க. இதன் மூலம் வந்து NCERT இனிமேல் வந்து இவங்க வந்து ஆராய்ச்சி திட்டங்கள், முனைவர் பட்ட படிப்புகள், புதுமையான கல்வி திட்டங்களை வந்து அவங்களால தொடங்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, 2025ஆம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலகளவில் எத்தனாவது இடத்தில் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஒரே ஆண்டுல வந்து 45 ஜிகாவாட் வந்து சேகரிக்கப்பட்டு மொத்தம் 250.5 ஜிகாவாட் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கு. ஓகே, இதுல வந்து சூரிய ஆற்றல் வந்து எத்தனை ஜிகாவாட் பார்த்தோம் அப்படின்னா 37 ஜிகாவாட்டு வந்து இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு. சரியா, சூரிய ஆற்றல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் காற்றாலை பார்த்தோம்னா 6.3 ஜிகாவாட் அளவில் இருக்கு. நெக்ஸ்ட், ககன்யான் திட்டத்திற்கு விண்வெளி வீரர்களை சோதிக்க இஸ்ரோ டேஸ் திட்டத்தை தொடங்கியுள்ளது பார்த்தோம் அப்படின்னா மித்ரா திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. சரியா, இந்த மித்ரா திட்டம் எதுக்காண்டி அப்படின்னா நம்ம விண்வெளி வீரர்களுக்கூட உடல் நலம் மற்றும் மன நலத்தை வந்து அவங்களோட நடத்த எல்லா செயற்பாடுகள் வந்து இந்த திட்டத்து மூலிமா சோதிக்கப்பட்டு மேலும் வந்து அவங்களோட குழுப்பணினா எப்படி வந்து நம்மளுக்கு குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களோட முடிவெடுத்தல் எப்படி இருக்குது, மன அழுத்தம் இதெல்லாம் எப்படி அவங்க கையாளுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அதே மாதிரி அவங்களோட தகவல் தொடர்பு திறன்களையும் ஆய்வு செய்தல் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. சரியா, ஏன்னா ககன்யான் திட்டத்துக்கு போகிறக்காண்டி இந்த மித்ரா திட்டம் மூலியமாக அவங்க வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணையம் வந்து மொத்தம் எத்தனை நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காப்பீட்டு நிறுவனங்கள் என அறிவித்தது அப்படின்னா மொத்தம் 4 நிறுவனங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா DSSI, LIC, GIC-RC, அடுத்து நியூ இந்தியா அசூரன்ஸ். இந்த 4 கம்பெனிக்கு வந்து நம்மளுக்கு காப்பீட்டு ஒழுங்குமுறை அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு நீதித்துறை சார்ந்து வந்து இந்த நிறுவனங்கள் கீழே இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு சரிவு சந்திச்சிச்சுனாலும் நம்ம நிதித்துறையில் வந்து நிறைய இழப்பீடுகளை வந்து சந்திக்கணுன்றனால இந்த 4 நிறுவனங்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த காப்பீட்டு நிறுவனங்கள்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த மாநில உயர்நீதிமன்ற பொதுத்துறை வேலைவாய்ப்புகள் பதவி உயர்வுக்காக பரிசீலிக்கப்படும் உரிமை வந்து அடிப்படை உரிமை என தீர்ப்பு வழங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலம் தான் வந்து மாநிலத்திற்கு உயர்நீதிமன்றம் தான் நம்ம பொது வேலைவாய்ப்புலையும் நம்ம பதவி உயர்வுக்காக பரிசீலிக்கப்படும் உரிமை வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சரத்தின் கீழே பார்த்தோம்னா 14 மற்றும் 16 கீழே வந்து இது வந்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சத்தீஸ்கரில் நடைபெற்ற கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த மாநிலம் வந்து ஒட்டுமொத்த சாம்பியனாக உருவெடுத்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா. ஓகே, சரி, நம்ம கிளாஸ்ல நம்ம மேக்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து சிம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட கிளாஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸ் வந்து ஸ்கூல் வைஸ் கவர் பண்ணுறோம். இந்தியன் பாலிட்டி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி டெய்லி நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.